ஆ நான் என் விரல்களை சுட்டுக்கொண்டேன். ஐயோ என் விரலை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். இங்கே ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது இப்போ கையை சுட்டுக்கிறதுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறப்ப நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னென்னா ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஹாவ்லேயும் வேர்போட தேர்ட் ஃபார்ம்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஹாவ் ப்ளஸ் burnt. பேர்னோட தேர்ட் ஃபார்ம் burnt. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா நான் என்னோட கையை சுட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சச்சரவுகளில் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இருக்கிறேன். இனிமேல் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா முடிவு செஞ்சுருக்கேன், செய்து இருக்கிறேன், நான் பண்ணி இருக்கிறேன், போய் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ நான் முடிவு செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலையாக இருக்கிறது, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு நியூட்ரல். டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா என்னென்னா வாக்குவாதம், விவாதம், சச்சரவு, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஏதாவது விவாதம் நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செய்திருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான காட்சியை இதற்கு முன் நான் கண்டதில்லை. இப்படி ஒரு அழகான காட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எங்கேயோ போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறோம், செம்மையாக இருக்குல்ல இந்த சீனரி, இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி அழகாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்த்ததில்லை, சச் எ பியூட்டிஃபுல் சீன் இது மாதிரி ஒரு அழகான காட்சி, லைக் திஸ் இது மாதிரி. ஓகேவா? ஸோ பிஃபோர் அப்படின்னா இது முன்னாடி. இது வந்து நம்ம இங்கேயே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம ஏற்கனவே பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், புதுசாக ஒரு தகவலை சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கிறேன், வந்து பார். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக் அப்படின்னு நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், வாங்கி இருக்கிறேன், செய்து இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஹாவ் காட், டேக் அ லுக் அட் இட் அப்படின்னா அதை வந்து பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வந்திருக்கிறாள், அவளுடன் பேசு. அவள் வந்திருக்கா பாரு, அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம் அப்படின்னா அவள் வந்து இருக்கிறாள், வந்துட்டா. ஓகேவா? ஸ்பீக் வித் ஹர் அப்படின்னா அவளோட பேசு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கறியை கருக்கி விட்டாய், அது சுவையாக இல்லை. நீ வந்து சிக்கனை வந்து பொசிக்கிட்ட, நீ கறிக்கிட்ட, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் burnt த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி. யூ ஹாவ் burnt த மீட். யூ ஹாவ் burnt அப்படின்னா எரிச்சிட்ட, நீ எரித்து விட்டாய். ஓகேவா? எரித்து விட்டாய், எரித்து இருக்கிறாய், இதுக்கெல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் burnt த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி, அது சுவையாக இல்லை, ருசியாக இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். த டைம் ஹாஸ் கம் டு சே த ட்ரூத். த டைம் ஹாஸ் கம் அப்படின்னா நேரம் வந்திருக்கு, எதுக்கு? டு சே த ட்ரூத், உண்மையை சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரியமாக சந்தோஷமாக சொல்லுவோம்ல, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் அப்படின்னா நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு
நல்ல சளி பிடித்திருக்கிறது, அவன் டாக்டரை பார்க்க வேண்டும். அவனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அவன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He has caught a heavy cold. He should see a doctor. He has caught a heavy cold. அவனுக்கு நல்ல சளி பிடித்து இருக்கிறது. He has caught a heavy cold அப்படின்னா நல்ல சளி. He should see a doctor. அவன் டாக்டரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். நான் இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயல். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, I have just finished my breakfast. I have just had my breakfast. ஓகேவா? ஸோ I have just அப்படின்னா இப்போ தான். ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த ஹேவுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட், ரீசெண்ட்லி அந்த மாதிரி வேர்டெலாம் வரணும். ஓகேவா? I have just had my breakfast. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have already finished the work. I have already completed the work. ஓகேவா? I have already completed. I have already finished அப்படின்னா ஏற்கனவே முடிச்சிருக்கேன். The work அப்படின்னா வேலையை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டி நகரில் சமீபத்தில் ஒரு புது காஃபி கடை திறக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் இப்போ ரீசெண்டாக ஒரு காஃபி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். A new coffee shop has recently been opened in T Nagar. A new coffee shop has recently been opened in T Nagar. ஓகேவா? ஸோ a new coffee shop has recently been opened அப்படின்னா ஒரு புது காஃபி ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? இன் டி நகரில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சமீபமாக துணிகளின் விலை குறைந்திருக்கிறது. இப்போலாம் துணியோட விலைலாம் குறைஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸஸோட விலைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The prices of the clothes have decreased recently. The prices of the clothes have decreased recently. The prices of the clothes அப்படின்னா துணிகளோட விலை. have decreased அப்படின்னா குறைந்து இருக்கிறது. ரீசெண்ட்லினா சமீபமாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ட்ரைனிங் முடித்து விட்டாள். அவள் ட்ரைனிங் முடித்திருக்கிறாள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She has completed the training. She has completed the training. She has completed அப்படின்னா அவள் முடிச்சிட்டா. கொஞ்சம் ரீசெண்டாக முடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ she has completed இல்லை முடித்து இருக்கிறாள். she has completed. ஓகேவா? the training முடிச்சிருக்கா. நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். நான் ஜூவில் புலி பார்த்துருக்கேன். காட்டில் தானே இருக்கும், ஆனால் நான் ஜூலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, இஸ் இட் யூ அது நீயா அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் தேட் யூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போதிலிருந்து நான் என் நகத்தை கடிக்க மாட்டேன். இப்போலேருந்து நான் இனிமேல் என் நகத்தை கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். From now on, I won't bite my nails. From now on, I won't bite my nails. From now on அப்படின்னா இப்போ இதில் இருந்து. ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு இருந்து அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ ஃப்ரம் நவ் ஒன் இப்போயிலிருந்து ஐ won't bite அப்படின்னா பைட் அப்படின்னா கடிக்கிறது. ஸோ ஐ won't bite அப்படின்னா கடிக்க மாட்டேன். மை நெயில்ஸ் என்னோட நகத்தை. நெயில்ஸ்னால் நகம். ஓகேவா? ஃப்ரம் நவ் ஒன் ஐ won't bite my nails. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து வரும் ட்ரெயின் 10 மணிக்கு வந்து சேரும். திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் 10 மணிக்கு இங்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The train from Trichy arrives at 10 o'clock. The train from Trichy arrives at 10 o'clock. இது மாதிரி நம்ம ஒரு ஸ்கெடியூல்டு ஈவெண்ட், இந்த மாதிரி ட்ரெயின் வர டைம்லாம் வந்து எப்போயும் கன்ஃபார்மான விஷயம் இல்லையா? ஸோ இது மாதிரிலாம் பேசுகிறப்ப நம்ம வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி. ஃப்ரம் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து வர ட்ரெயின். த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி, திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு வந்து சேரும். ஓகேவா? அதனால தான் இங்கே அரைவ்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிடும். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். திஸ் சோப் வில் ரிமூவ் all the dirt from your dress. This soap will remove all the dirt from your dress. This soap அப்படின்னா இந்த சோப்பு will remove, ரிமூவ்னா நீக்கிடும்,
ஆல் த டர்ட்னா அழுக்கு, ஓகேவா. ஃப்ரம் யோர் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து, ஓகேவா. ஃப்ரம்னா இருந்து, ஃப்ரம் யோர் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் முகத்தை பார்த்தே நீ அசதியாக இருக்கிறாய் என்று என்னால் கூற முடியும். உன் மூஞ்சை பார்த்தே நீ அசதியாக இருக்கன்னு என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் யோர் ஃபேஸ் ஐ கேன் டெல் யூ ஆர் டயர்டு. ஃப்ரம் யோர் ஃபேஸ் அப்படின்னா உன் மூஞ்சை பார்த்தே, உன் முகத்தை பார்த்தே, ஐ கேன் டெல்னா என்னால் சொல்ல முடியும், யூ ஆர் டயர்டு, நீ அசதியாக இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பார்வையில் நீ தவறு. இப்போ சொல்லுவோம்ல, நான் பார்க்குற பார்வையில் நீ பண்ணுறது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்னோட பார்வையிலிருந்து, ஓகேவா. யூ ஆர் ராங் அப்படின்னா நீ தப்பு. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே ஃப்ரம் வச்சு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் தான். இதெல்லாம் வந்து டிஃபால்ட். நீங்கள் எப்போ இது மாதிரி ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பேசணுனாலே அதுக்கு முன்னாடி ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கட்டிடத்தின் மேலிருந்து உன்னால் வானவில்லை தெளிவாக பார்க்க முடியும். இந்த பில்டிங்க்கு மேலே போனீங்கன்னா வானவில் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் யூ கேன் see the rainbow clearly. ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் யூ கேன் see the rainbow clearly. ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடி, அதை தான் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் see அப்படின்னா உன்னால் தெளிவாக பார்க்க முடியும். யூ கேன் see அப்படின்னா உன்னால் பார்க்க முடியும். என்னது, த ரெயின்போ கிளியர்லி, வானவில்லை தெளிவாக உன்னால் பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒருத்தருடைய நடவடிக்கையை அவருடைய தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதே. ஒருத்தவங்களோட நடவடிக்கை வந்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். டோன்ட் ஜட்ஜ் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாத, தீர்மானிக்காத. என்னது, ஒன்ஸ் பிஹேவியர் ஒருவருடைய நடவடிக்கையை, நடத்தையை, ஃப்ரம் அப்பியரன்ஸ் அப்படின்னா அவங்களோட தோற்றத்தை வைத்து. ஸோ இங்கே ஃப்ரம் அப்பியரன்ஸ் தான் வரும். ஸோ இங்கெல்லாம் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. டோன்ட் ஜட்ஜ் ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காஞ்சி இங்கிருந்து 15 கிலோமீட்டரில் இருக்கிறது. காஞ்சிபுரம் வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். காஞ்சி இஸ் 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். காஞ்சி இஸ் 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர், ஓகேவா. ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கிருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் தொலைவு. இப்போ சொல்லுவோம்ல, திருச்சியிலேருந்து மதுரைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா திருச்சியிலேருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் 128 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ட்ரிச்சி டு மதுரை. இட்ஸ் 128 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ட்ரிச்சி டு மதுரை, ஓகேவா. ஸோ ஃப்ரம் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தீப்பெட்டியை குழந்தைகளிடமிருந்து தள்ளி வை. ஸோ தீப்பெட்டியெல்லாம் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் வைக்காமல் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ்னால் தீப்பெட்டி. கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் அப்படின்னா அவே ஃப்ரம் சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரனிடமிருந்து, குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்கணும். கீப்னா வைக்கிறது, ஓகேவா. ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிவி பார்க்கும்போது குறைந்தது 8 அடி தூரம் தள்ளி இருந்து பார். டிவி பார்க்குறப்ப கொஞ்சம் 8 அடியாவது கொஞ்சம் தள்ளி இருந்து பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி while வாட்சிங். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet அப்படின்னா 8 அடியாவது தள்ளி இருங்க. ஃப்ரம் டிவி, டிவியிலிருந்து 8 அடியாவது தள்ளி இருங்க. while வாட்சிங் அப்படின்னா பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது, ஓகேவா. கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி while வாட்சிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காய்ச்சலால் அவதிப்படுகிறேன். நம்ம இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கள் லீவ் லெட்டர் எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிறதுனால என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லணும்னா ஃப்ரம் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஃபீவர்னால், காய்ச்சலினால் நான் அவஸ்தைப்படுகிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தை பசியால் அழுகிறது. குழந்தை பசியால் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். தி சைல்ட் இஸ் க்ரையிங் ஃப்ரம் ஹங்கர். தி சைல்ட் இஸ் க்ரையிங் ஃப்ரம் ஹங்கர். பசியினால்,
ஒரு காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? த சைல்ட் இஸ் க்ரையிங் அப்படின்னா குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஃப்ரம் ஹங்கர், பசினால். ஓகேவா? ஸோ தட்ஸ் நாளையிலிருந்து நான் அங்கு வரமாட்டேன். நாளையிலிருந்து நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்கள மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி லேர்னிங்.